சார் வணக்கம். சார் வணக்கம் 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 சார் வணக்கம். அப்புறம் சார் வேற என்ன, இன்னைக்கு அரசியல் பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்னென்னமோ நியூஸ் வருது. எதையோ நினைச்சோம் என்னமோ நடக்குது. ஆமா ஆமா, என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆமா சார், உண்மையிலேயே எல்லாருமே தாவேக்கா குறைச்சி மதிப்பிடுறாங்க. இல்லை நான் கூட அதை பற்றி தான் யோசித்தேன். அது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி சரி, எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் இல்லை, நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க 108 தொகுதியில ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாலின் அதுக்கப்புறம் அவங்கள உள்ள சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு அவங்க வந்துட்டு அது எல்லாம் அப்படியே போயிது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ந்தது கூட தெரியும். பாருங்க, இதுல இருந்து ஒரு ஆள் போய் ஏடிஎம்கேல போய் அதை 2 பிரிவாகிட்டாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்த கூட்டணி கட்சியில இருந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னவங்க. ஆமா, விசிகவும் காங்கிரஸ் முன்னாடியே போயிட்டாங்க. விசிகவும் முஸ்லீம் லீக் எல்லாம் வெளியில இருந்துதான் ஆதரவு கொடுப்பாங்க. எங்களுடைய கூட்டணி திமுகவோட தான் தொடரும்னு சொன்னாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சு பாருங்க, அதுல இருந்து 2 இதுவா வர வச்சு முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்து இவங்களுக்கு இருந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. காங்கிரஸுக்கு 2 கொடுத்திருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் முதல்ல வந்துருச்சு. அவங்க முதல்ல அவங்க ஜெயிச்சு அடுத்த டைம்லயே அதுக்கப்புறமே அவங்க ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே சொன்னாங்க. அப்பயே இதுக்கப்புறம் வர எல்லா தேர்தலும் கூட்டணின்னு சொல்லி அப்பயே அறிவிச்சுட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தையும் அப்புறம் முஸ்லீம் பாருங்க, இன்னைக்கு இருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்து கடைசியில திமுகவுல இருந்த கூட்டணி கட்சியை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமா, மினிஸ்டர் போஸ்டிங் வாங்கிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க, பிக்ஸ் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு தாவேக்காவை அசைக்க முடியாது, யாருமே அசைக்க முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. சேர்க்க முடியும், ஆனா மாற்ற முடியல சார். அவங்களுடைய இது புரிஞ்சுக்கவே முடியல சார். அவங்க ஏதோ ஒரு விதத்துல பசங்களை என்னமோ பண்ணி அவங்க வந்துட்டாங்க, பெரும்பான்மையா வந்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய கட்சியா வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ நடக்கிற அரசியல், இப்ப நடக்கிற அந்த 10 நாளா நடக்கிற அரசியல் எல்லாருமே விளையாட்டு போக்காவே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, ஒரு எப்படி ப்ரீ பிளானா ஒரு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியை அதை ஒரு 47 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல 2ஆ பிரிச்சு உடைச்சு அவங்கள வாங்க வாங்க அப்படி கூப்பிட்டு கடைசியில பாத்தீங்களா இப்ப என்னாச்சு, அவங்களையும் ஓரம் கட்டிட்டாங்க. அவங்களுக்குள்ளே சண்டையை விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அதே சார் அரசியல் இது. எல்லாருமே என்ன நினைச்சாங்க, இவங்க எல்லாம் புது கட்சி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அரசியல் தெரியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அரசியல்ல இவர் பூந்து விளையாண்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில தான் எல்லாரும் குறைச்சி மதிப்பிட்டாங்க. அது தப்பு சார், தப்பு. அது இது யார் முதல்ல உணரணும்னா திமுக கண்டிப்பா முதல்ல உணரணும். அவங்களே லேசியா எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன்னா எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போற டைம்லயே என்ன பண்ணாங்க, அது பெருசா இவங்க ஏதோ கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்ல இப்ப பாருங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க சப்போர்ட்டோட ஆட்சி அமைச்சு இதுல இருந்துகிட்டே டக்குன்னு போயிட்டு ஏடிஎம்கே உடைச்சு அவங்களுக்கு திருப்பி ஓரம் கட்டிட்டு இப்ப இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இதெல்லாம் பிஜேபி செய்யற சார். பிஜேபி மாநிலம் தான் இன்னைக்கு தாவேக்கா போய் நிறுத்து சார். அதை ஃபாலோ பண்றாங்க. எலெக்ஷன் வாக்குறுதிகளை அவங்க கொடுக்கும் போது இலவசமே வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நெருக்கத்துல 2000 ரூபாய் இவர் கொடுக்குறேன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. ஆனா இவரு விஜய் சார் என்ன சொல்றாரு, 2500 ரூபாய் கொடுக்குறேன் 6 சிலிண்டர். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே ஆசை இருக்கு சார், ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லது தானே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பாதி போயிடுச்சு. அதெல்லாம் முன்னாடி ஏதோ நடந்துச்சு, அது பழைய நியூஸ். அது இப்ப பாருங்க, இவங்க இந்த 10 நாள்ல இப்போ 2வது டைமா அமைச்சரவை விரிவாக்கத்துல அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சீட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து டிஎம்கேல இருந்து கூட்டணியை உடைச்சு திருமாவளவரை வெளியே வர வச்சு இப்ப திருமாவளவனையே டிஎம்கேக்கு ஆப்போசிட் ஆகிட்டா இருப்பாங்க. அதுதான் சார் நான் ஏன் இதை சொல்றேன்னா,
அதாவது விஜய வந்து தாவேகா வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. புரிய ஆரம்பிக்கும். அவங்க வந்து எல்லா அரசியல்வாதியோட அரசியல் கத்துக்கிட்டு வந்திருக்காரு சார். அமைதியா இருந்து புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அதாவது வந்து விஜய் நடிகர் ஒரு கவர்ச்சி மக்கள் வந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா சின்ன குழந்தைங்களும் அப்பா அம்மாவுக்கு சொல்லி ஓட்டு போடுற அளவுக்கு செஞ்சுட்டு அது நடந்து முடிஞ்சிச்சு. எனக்கு அதுல ஒண்ணும் பெரிய இது கிடையாது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் கவர்ச்சியோ விளம்பரங்கள் கடைசியா கொடுத்தது சமூக நீதி கட்சி சார். இது தாவேக வந்து உண்மையான சமூக நீதியை ஃபாலோ பண்றாங்க சார். பாருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கூட்டணி ஆட்சி கொடுத்து ஒரு அமைப்பு. காங்கிரஸுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார்? அதுதான் சார் சொல்ல வர்றாரு. அதுதான் சார் நம்ம குறைச்சு மதிப்பிடுவாங்க. நம்மளை விட திமுக வந்து இனிமேலும் தாவேகாவை குறைச்சு மதிப்பிட்டாங்கன்னா அவங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு இவங்க இன்னும் பலமாயினே தான் போறாங்க. இவங்க 6 மாசம் ஆட்சி செய்யட்டோம்னு சொல்லி இன்னைக்கு வந்து திமுக பெருந்தன்மை கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அது தமிழ்நாடுக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிதான் இவங்களை வர வச்சா, இவங்களையும் வர வச்சு ஆட்சி அமைச்சிட்டு அவங்கள பிரிச்சுட்டு இவங்களையும் பிரிச்சு எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க இங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 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 இன்டர்வியூல வந்து மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க, இந்த எங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்து எதுனா ஒரு செய்தி கொடுக்குற மாதிரி தான் பொதுமக்களும் கொடுக்கலாம், கழக உறுப்பினர்களும் எல்லாமே பொதுமக்களும் கொடுக்கணும். என் கருத்து அவருக்கு சொல்றது, ஸ்டாலின் சார் சொல்ற ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு எட்டினது சொல்றேன் நான். அதாவது வந்து 50 வயசுக்கு உட்பட்டவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ தேர்ந்தெடுக்கணும். அவங்க கட்சியில இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். யங்ஸ்டரா இருக்கணும். ஆமா, ஏன்னா அதுதான் விரும்புறாங்க. அதுதான் தாவேகா பேசப்படுற பொருளே வந்து எல்லாமே வந்து ஒரு சட்டசபையில இருக்க 106 பேர்ல வந்து இளைஞர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அண்ணாதுரைக்கு அப்புறம் இவங்க தான் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் 50 வயசுக்கு உட்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எலெக்ஷன்ல நிக்க வச்சு அந்த மாதிரி இருக்கணும். வயசுல மூத்தவங்க இருக்காங்க பாருங்க, திமுகவில் வயசுல மூத்தவங்களுக்கு எல்லாம் அவங்க கட்சி பதவிகளை கொடுக்கணும். ஏன்னா அவங்களையே திருப்பி திருப்பி கூட்டு வந்து 65 வயசு இருக்கிற 70 வயசு வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிடுறது, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டிடுறது, கடைசி வரைக்கும் கட்சியை ஒரே ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. இல்ல அது இல்ல, இளைஞர்களுக்கும் பொறுப்பு கொஞ்சம் அதிகமா கொடுத்தா இதுல வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி அவங்க இது பண்றது ஒரே அதனால வேற இதுல கட்சியில மாறி இதுல வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. ஏன் சொல்றேன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து விஜய் இப்ப வந்து எல்லாருமே கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இளைஞருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இத வந்து ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். இது ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கிட்டு ஆமா கரெக்ட், இவங்க இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கிதான் இன்னைக்கு வேற மாதிரி போறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான உதயநிதி ஸ்டாலின் இல்ல, அது ஈக்குவலான உதயநிதி ஸ்டாலின் இருக்காதுங்களே. அவரு வயசு இருக்கிறவங்கள அத மாதிரி அவர் சொல்ற மாதிரி வயசுல மூத்தவங்க சார். அதான் சார், வயசுல மூத்தவங்க இருக்காங்கல்ல கட்சியில, அவங்களுக்கு கட்சி பதவி கொடுங்க. கட்சியில எவ்வளவு மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாவட்ட பொருள் மாவட்டத்துக்கு ரொம்ப லேட்டு சார். லேட்டு கிடையாது, இதுக்கப்புறம் முடிச்சுக்கணும்னு நான் சொல்றேன் இருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பாருங்க எல்லாமே வட மாநிலத்துல பேசுறாங்க, அது இதுன்னு பேசுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள்லாம் இங்க வந்து தங்கி வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாம் விஜய் படம் பார்த்து அவர் ரசிகர் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, போன் பண்ணி விஜய் சார் தான் தெய்வம் மாதிரின்னு சொல்லி எல்லாருமே அதை வட மாநிலத்திலயும் அவருக்கு நல்ல பவர் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வட மாநிலத்துல பவர் இருக்குன்னா ஒரு அடுத்தது பிரதமர் ஆயிடுவாரா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல யூபி, பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மோடிஜி போட்டோவையும் விஜய் சார் போட்டோவையும் ரெண்டும் ஒன்னா வச்சுட்டு கேக்குறாங்க, யாரு அடுத்த பிஎம் யாருன்னு கேக்குறாங்க சார். கேக்குறாங்க, விஜய் சார சொல்றாங்க. மோடி வச்சிருக்காங்க, விஜய் இங்க வச்சுட்டாங்க. விஜய் இப்ப வந்து தமிழகத்துல மட்டும் அது வந்து ராகுல் காந்தி வந்து உங்களுக்கு அவர் இன்னும் நடக்கணும், இன்னும் நடப்பாரு. இந்தியா ஃபுல்லா ஒரு தடவை போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடப்பாரு. வந்து எப்படி நம்ம எனக்கு உண்மையிலே
பாரதிய ஜனதா தான் இப்படிலாம் பண்ணுன்னு பார்த்தா விஜய் பயங்கர இல்ல யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு மர்ம இதுவா இருக்கு, மர்ம தேசம் மாதிரி இருக்குது. இப்போ அமைதி புரட்சி சார், இதுல அமைதி புரட்சி இன்னைக்கு பாலிடிக்ஸே எதுல போகுதுன்னா, நேரடியா போய் யாரும் வந்து இனிமேல் வந்து மேடை போட்டு பேசி வர மாதிரி இல்ல, எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஆயிடுச்சு. இதை வந்து திமுக உணர்ந்து ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, இன்னும் வேகப்படுத்தணும். அவங்க வந்து அந்தந்த மாவட்ட தலைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், மாவட்ட தலைவர் அந்தந்த தொகுதி வேட்பாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இன்னொரு கட்சி வேற போட்டிக்கு வந்துருச்சு சார். எது சார்? காக்ரோச் பார்ட்டின்னு ஒரு பண்ண, ஜனதா பார்ட்டின்னு ஒரு புதுசா. அது என்னமோ ஆரம்பிச்ச உடனே 12 மில்லியன் ஏதோ வந்தது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவன் புது அது ஒரு 19 மில்லியன் போயிடுச்சு. அவர் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம இந்திய நபரா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்காரு. அது வந்து ஒரு நீதிபதி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது காக்ரோச்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அதை வச்சு இளைஞர்கள் சோம்பேறியா இருக்காங்க, காக்ரோச் மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு. இல்ல சார், இன்னைக்கு அதை கட் பண்ணாங்க சார். அந்த இதை வந்து இன்ஸ்டா அந்த வலைதளத்தை முடக்குனாங்க மத்திய அரசு. முடக்குனதுக்கு அப்புறம் புதுசா ஸ்டார்ட் பண்ணி அது கடகடன் பாத்தீங்கன்னா கூடிய ஒரு அந்த 4 மணி நேரத்துல 19 மில்லியன் போயிடுச்சு ஃபாலோ பண்றோம். எப்படி போடும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த போட்டி அவங்க கூடயும் போட்டி ஓட வேண்டியதா இருக்கும். இல்ல பிஎம் எலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டம் சார். இவர் சொல்ற மாதிரி டிஎம்கேல ஸ்டாலின் சார் வந்து விழிப்புணர்வோடு இல்லைன்னா கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் சார். இன்னைக்கு பாருங்க, அதிமுகவில் சொல்ற அளவுக்கு முகம் தெரிஞ்ச தலைவர்கள் இல்லை, எல்லாமே வயசானவங்க தான், இளமையானவங்க கிடையாது. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இங்கே பாரதிய ஜனதான்னு பார்க்கும்போது உங்களுக்கு அண்ணாமலை இருக்காரு. அடுத்தது அவர் வந்தாருன்னா அதுக்கு அந்த ஏஜ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி, விஜய். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்போ விஜய் தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் டாப்பா வருவாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல, அப்படி கிடையாது. அந்த டாப்பா இவங்க 2 பேரும் களத்துல இறங்கி இதுவா ஒர்க் பண்ணா நீங்க சொல்ற விஜய் சேர்ந்தா இன்னும் மேல மேல டாப்பா போயிட்டு இருப்பாரு. விஜய் டாப்பா தான் போயிட்டு இருப்பாரு. இவங்க இப்போ பெரிய நடிகர் இல்ல, இந்தியா ஃபுல்லா அவர் ஃபேமஸ். அரசியல் வந்துட்டார் சார். அவர் நடிகர் அரசியல் தலைவராகி முதலமைச்சரா ஆயிட்டாரு. அவங்க வந்து நம்ம சாதாரண இன்னைக்கு எங்கேயோ போயின்னு இருக்காங்க. இருக்கிறதுல இந்தியாவிலே ஒரு ஸ்மார்ட்டான சிஎம்னா அவர் தான். எல்லா கட்சியிலையும் விஜய்க்கு ரசிகர் இருந்தாங்க, எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த இளைஞர் அணிங்க என்ன பண்ணுச்சு, இளைஞர் விஜய் சார முதலமைச்சரை சைலண்டா ஆக்கிட்டாங்க. அதாவது வந்து வேட்பாளர் யாருன்னு பாக்கல, வேட்பாளர் யாருன்னு பாக்கல, விஜய் விசில். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிர்வாகம் எப்படி நடக்கும், புதிய ஒரே ஒரு அமைச்சர் தான் சார், பழைய அமைச்சர் செங்கோட்டையன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அமைச்சருடைய அனுபவம் இருக்குது. மீதி இருக்கிற யாருமே வந்து அமைச்சரா அனுபவம் இல்லாதவங்க இருந்ததே கிடையாது. எல்லாருமே புதுசு. செங்கோட்டையன் அவரை தவிர எல்லாருமே புதுசுதான். அதாவது அமைச்சர் அந்தந்த துறைக்கு இல்ல, அந்த துறைக்குன்றதே கிடையாது, அமைச்சரே புதுசுதான். செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் வந்து ஏடிஎம்கேல இருக்கும்போது அதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் நிறைய மினிஸ்டர் போஸ்ட் இருந்திருக்கிறதால அவருக்கு எந்த துறை கொடுத்தாலும் அவரால் வந்து நிர்வகிக்க முடியும். ஆனா வந்து மீதி எல்லாருமே வந்து புதுசா வந்தவங்க தான். புதுசா வந்து அதுக்கு ஏற்ற கரெக்டான அந்த ஐஏஎஸ் ஆபீசருங்க வந்து இருந்து கரெக்டா டீம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். கரெக்டான டீம், மூவர் டீம், 3 பேர் நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாத சார் சொல்ற மாதிரி அது பின்னாடி ஒரு டீம் இருக்குது. மூவர் அணி இந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க, மூவ் பண்றாங்க. ஒண்ணும் தெரியலன்னு நினைச்சோம். ஆனா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, திமுக இதுக்கப்புறம் உஷார் நிலையில இருக்கணும். ரொம்ப ரொம்ப அதாவது எப்ப என்ன பண்ணுவோம், இவ்வளவு நாள் வந்து இவர் ஆட்சி தங்குமா, எப்ப கழிச்சிருவாங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் எப்ப வெளியே வந்துருவாங்க. இப்ப 108 அடுத்த எலெக்ஷனுக்கு 200 கிராஸ் அப்புறம் நான் சொல்றது ஒரு அது அப்புறம் சார். இவ்வளவு நாள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா 6 மாசம் திமுக சொல்றீங்க சார், கரெக்ட், நீங்க திமுக சொல்றீங்க. ஆனா கூட்டணியில இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டாங்க சார். ஒரு நிமிஷம் அவர் சொல்லிதான் வந்தாங்க. சார் ஒரே நிமிஷம் சொல்றது, அதாவது திமுக இவ்வளவு நாள் மக்களும் சரி கட்சிக்காரங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க தாவேக ஆட்சி 6 மாசத்துல எப்போ என்ன ஆகுன்றது தெரியாம இருந்தது.
எப்போ வேணாலும் ஆட்சி கௌரவன்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அப்படியே மாறி சரிங்களா, திமுக கூட்டணி இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியே வர ஆரம்பிச்சு அவங்க பலவீனம் ஆயிடுவாங்க, இவங்க பலம் பெற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு இதுல எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பார்ப்போம் நடக்குது தமிழக அரசியல். பார்ப்போம். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நல்லது சார். நன்றி சார்.